தாராசுரம். இந்த குருவுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டா, தனக்கு தாராத ஒரு சூரனை எப்படியெல்லாம் ஒரு கொடுக்கணுங்கிறதுக்கு மறுவாயிலிருந்து தான் கொடுக்கணும்னு நினைச்சாராங்க. பிரத்யேக ஞானம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாங்க. ஆனா மனமுறை வாக்கியத்தை 3 கோள்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது மும்மூல தத்துவத்தையும் முழு நீர்நிலை தத்துவத்திலிருந்து இங்க பெரும்பான்மையான விளக்கத்தை கொடுத்துருக்காருங்க. குருவோ ஐராதீஸ்வரர்ன்ற பேருக்கு ஏற்பதான் இங்க குடிக்கொண்டிருக்காருன்னா இவருடைய வரலாறு மட்டுங்க சுமார் 60,000 ஆண்டுகளை கணிக்க ஆசைப்படுறாங்களாங்க. ஏன் அப்படி கணிக்க ஆசைப்படணும்னா, இந்த மாதிரியான ஒரு தொல்லியல் துறையில யாருமே இதுவரை உரு கொடுக்கவே இல்லையாங்க. ஒரு மூலவனானவன் தன்னுடைய மூலத்திலிருந்து ஏற்பட்ட அனைத்து சக்திகளையும் தன் சீடர்களுக்கு கொடுத்து உச்சகட்டத்தில் அந்த சீடர்களின் உயரிய நிலை எப்படி இருக்கணுங்கிறத இது போல பண்பட்ட நிலைகள்ல பல்லாண்டு காலம் வாழணுங்கிறதுக்கு இவர்களும் உயிரோட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாங்க. தெற்கு திசை கோபுரத்தை நாங்க பெருமையா சொல்லணும்னு நினைச்ச பொழுது எங்களுக்கான வரலாற்று பீடம் இன்னும் அதற்கான உத்தரவு கொடுத்தாலும் இங்க அரங்கேற்றப்பட்டது என்னவோ ஐராவதீஸ்வரருக்கு 6 பேரு கொடுக்கப்பட்ட நிலையும் அதனுடைய தத்துவமும் எப்படி இருக்கணுங்கிறதும் முழு பண்பாட்டு அலைகளையும் இங்கிருந்தே ஒரு கொடுக்க ஆசைப்படுறாங்க. நிலையான தத்துவத்தை நீர் தத்துவத்தில் கொடுத்த குருநாதர் உடனே தன்னுடைய ஆயுள் காலத்தை எப்படி நிர்ணயிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவருடைய வரலாறு இதுவரை யாராலும் கணிக்கவே முடியாத நிலையிலிருந்து உச்சகட்டத்தில் அவர் கணித்த பொழுது அவருக்கு 7 பண்பட்ட முகங்கள் தெரிஞ்சுதாங்க. சுமார் 6,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோயிலை புனரமைப்பாங்களாங்க. அது வரைக்கும் இந்த கோயிலை யாராலையும் தொடவும் முடியாதாங்க. இந்த கோயில் வாசல்ல யாராச்சும் ஒருத்தர் நுழைஞ்சிட்டு மறுபடியும் இந்த உலகத்தையே நான் ஆள வேண்டும் நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள்ல எது சரியான முறையில் தீர்மானிக்கப்படுகின்றதோ அந்த தீர்மானத்தில் ஒரு எண்ணம் அவர்கள் எண்ணத்திற்குள் இருந்து மாறுபட்டு விட்டால் போதுங்க, அவருடைய வாழ்க்கை முறையை தலைகீழா புரட்டி போட்டுருவாங்களாங்க. சுமார் 12 ஆண்களுக்கு ஒரு முறை இந்த இடத்த நாங்களும் கணிக்க ஆசைப்பட்ட பொழுது எங்கள் குருநாதர் சரியான சீடர்கள் பிறப்பெடுக்க வேண்டும், சீடர்களின் தகுதியும் உயரிய பீடமாக வேண்டும், உச்சகட்டத்தில் கணம்பதித்தவர்களாக இருக்க வேண்டும், ஞானபோதகரின் அடிப்படை நாதத்திலிருந்து வெளிப்பட்டவர்களாக இருக்கணும், குரு என்றால் யார் என்று முழுமையாக தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும், யோக கலையை எப்படி எல்லாம் கற்றிருக்க வேண்டும்னு எங்கள் குருநாதர் குரு தவசோதனாருடைய அடிப்படை நாதத்திலிருந்து தான் இவை அனைத்தையும் நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. உச்சகட்ட நாள ஒளியை நாங்கள் 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுத்தாலும் எங்களுடைய ஒளி சுவடுகள் எப்பவுமே மாறாது. இது ஆதிகால பிரளயத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோங்க. சுமார் 18 ஆண்டுகளில் யாராச்சும் ஒருத்தன் தன்னுடைய சீடன் தன்னுடைய உயிரையே முழு உலக்குறைக்குள் எடுத்து அவனுடைய ஆதிப்பிடத்திலிருந்து குருவின் பிரதான வாயிலை ரசிக்க அவன் மேம்பட்டு வந்து விட்டால் போதும், அவனுடைய ஆட்சிக்கு எந்த ஒரு களங்கம் இல்லாமல் இருந்து விட்டால் இந்த கோவிலும் சுமார் 16 ஆண்டுகளில் எந்த ஒரு இடிபாடுகள் இல்லாமல் இப்படியே நிலைச்சிருக்குமாங்க. ஏன் இந்த கோவிலில் 2வது பிரகாரம் ஒன்று இருக்குங்க, அதாவது மிகப்பெரிய பிரகாரங்க. அந்த பிரகாரத்தில் யாராச்சும் ஒருத்தர் தன்னுடைய இடது கால் காட்டி விரலை வைத்து இந்த உலகத்தின் இரட்சகருக்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம், எங்களுடைய ஆட்சிக்காக நாங்கள் எடுத்த எந்த ஒரு முடிவையும் இந்த உலகம் எங்களை ஏற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி ஒரே ஒரு விரல் அசைத்து எங்களுக்காக பிரளயம் எடுத்து வா, நீரே இல்லை அக்னியே இல்லை ஆகாயமேன்னு சொன்னாங்கன்னா உடனே எங்களுக்காகவே ஒரு சொட்டு இல்லைங்க 1000 கவலத்துளிகளை எடுத்து காட்டுவாங்களாங்க. அப்பேற்பட்ட ராட்சத பூமி உருவாக்க இடந்தாங்க இந்த தாராசுரங்க. பனிமுகடும் சரி, பாராயண முகடமும் சரி, உச்சகட்டமும் சரி, உயரிய நாதமும் சரிங்க. குருவின் பிரதான வாயிலுக்கு இது மிகவும் பற்பன தொழிலை செஞ்ச பாபெரும் விளக்கத்தை தாங்க கொடுத்துருக்குது. சொர்க்க வாசல்னு சொன்னால் இதை விட எதையும் சொல்லவே முடியாதுங்க. இந்த உலகத்திற்கு இவங்களை போல ஆதி சமயத்தையும் சரி ஆதி பிரளயத்தையும் சரி உரு கொடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி உரு கொடுத்து உச்சகட்டத்தில் காண்பவர்களாக இருந்தாலும் சரி யாருமே உருவெடுக்க முடியாதுங்க. ஏன் இவங்க பன்னாட்டு தொழிலிருந்து தொழில் துறைக்கு மாற்றப்பட்டாங்கன்னா உலகியல் கருத்துக்களை எல்லோருமே இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா புராதன துறையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாங்க. மணிமுகட சூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாத ஒளி எப்படி கேட்கணுங்கிறத யாராச்சும் ஒரு சீடர் கணித்து அது குருவின் பாதத்திலிருந்து வரும்பொழுது மட்டுமே எங்களின் அனைத்து ரகசியங்களும் வெளியிடப்படும், அதுவரை நாங்கள் மறைமுகமாகவே இங்கு அனைவருக்கும் காட்சி பொருளாகவே இருப்போம்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக இவங்க காட்சி பொருளாகவே அனைவருக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாங்க. தெற்கு நோக்கி வளர்ந்திருக்கிற பூமி அனைத்துமே இவங்களுடைய சாகாவரம் பெற்றதாங்க. இது ஏன் எதற்குங்கிறதுக்கு இந்த பூமியை ஆண்ட மன்னர்கள் பல பேர் இங்கே தன்னுடைய தர்க்க வரலாறை படைக்கும் பொழுது நான் என்ற எண்ணத்தில் இருந்து ஒரு பிசிறு அவங்களால மாறி இருந்தாலும் அவருடைய எண்ண கோலைகள் இருந்து முழுமையாக அவர்களையே மாற்றி அமைத்த ஸ்தலமாக கூட இது சொல்லப்படுதுங்க. இந்த கோபுரம் இதுவரை யாருக்குமே அசைந்து கொடுத்தது இல்லைங்க. யாராச்சும் வந்து கோபுரமே எனக்காக ஒரு நொடி அசைந்து காட்டு அப்படின்னு சொன்னால் கூட அசைந்து காட்டக்கூடிய மாபெரும் உச்சநிலை கோபுரம் தாங்க இந்த ஐராதீஸ்வரர் கோவிலின் அச்சநிலை பாத்திரங்க. அம்மாவுக்கோ செந்தாமரை வள்ளி என்ற பெயரையே சூட்டலாங்க. கடைநிலையில் இவங்களுடைய பெயரை 2 பாகமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. தக்க வர்க்காரில் இவங்க 2 நிலைகளை படைச்சு கொடுத்தாங்களாங்க.
ஆயுள்ய பீடத்தையோ அழகாக வடித்து கொடுத்த அம்மாவுக்கு இன்னும் மறு பணிப்பீடம் எங்கேயாச்சும் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அவருடைய வேள்வியை மட்டும் இந்த இடத்துல நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. ஒரே ஒரு வேள்வியை நடத்து உனக்காக நான் எதை கொடுக்க வேண்டுமோ உயரிய நாதத்திலிருந்து கொடுக்கிறேன்னு சொல்லி ஆயுள்ய பீடத்தையே இங்கே அமைச்சு கொடுத்த பலிப்பீடமாக தான் இந்த அம்மா குடிக்கொண்டிருக்காங்களாங்க. சிண்பகவலி என்ற பெயரையும் இவங்களுக்கு 2வது பெயராக கூட சுட்டி கொடுக்கலாங்க. மனுமுறை போதியத்தை நாங்கள் பல வரலாறுகள் படைத்த பிறகும் எங்களுடைய வரலாற்றில் இது போல பதஞ்சலி யோக சாஸ்திரத்தின் 16 சதங்களை இங்கே செதுக்கி இருக்கிறாங்கங்க. கோடி வரலாறுகளை படைத்த எங்களுடைய மூலவர்கள் அனைவரும் இங்கே குடியிருக்காங்கன்னா இதை விட எங்களுடைய சாட்சி பீடம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. இதுபோல் கோடி பிரளயங்களை உருவாக்க வேண்டுமானாலும் சரி, கோடி நாதர்களாக இருக்க வேண்டாலும் சரி, கோடி ஈஸ்வரனாக இருக்க வேண்டுமானாலும் சரிங்க, இங்கே கோடீஸ்வரன்ற பட்டத்தை யாருக்காச்சும் கொடுக்குற நாடம் இந்த ஸ்தலத்தில் 2வது பாகத்தில் நின்று இதுபோல் உச்சநிலை கொடுத்த குருவின் பாதத்திலிருந்து புறப்பட்ட மன்னர்கள் என்ற பெயரை சூட்டி கொண்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கும் கோடீஸ்வரன்ற பெயரை சூட்டக்கூடிய ஸ்தலமாக தான் இந்த ஸ்தலம் அழகாக பெற்ற ஸ்தலமாக அமைக்கப்பட்டிருக்காங்க. பிரதான வாயில் என்றும் மேற்கு திசைக்கு தாங்க பெயர் போனதாக இருக்கும். இங்கு 3 வகைகளை பிரிச்சிருக்காங்க. மேடை கோபுரத்தை உச்சநிலையிலிருந்து காட்டியிருக்காங்க. உயரிய கோபுரம்னா எதுங்கிறதுக்கு பிரதான வாயிலேயே மூலாந்தண்டை 3 கணங்களில் பிரித்து 6 உபதேசங்கள் கொடுத்து 16 கவலங்களை தின்னிருக்காங்க. அம்மாவுக்கு தனி குடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஐயனார் அப்பனை 3 வகையாக காட்டியிருக்காங்க. தெற்கு வாசலை மிகவும் பிரதானப்படுத்தி காட்டியிருக்காங்க. இன்னும் பல வகை சோடுகளை நாங்களும் வெளியிட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பல கூட சொல்லலாங்க. ஆனால் இவை அனைத்திற்கும் அர்த்தமும் சரி, இதனுடைய விளக்கங்களும் சரி, நாங்கள் சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு புலப்படணும்னா எங்களுடைய குருவின் பிரதான வாயிலிருந்து உங்களுக்கான உபதேசம் கிடைத்தால் மட்டும்தான் இவை அனைத்திற்குமே விளக்கம் உங்களுக்கு முழுமையாக புலப்படுங்க. அதுவன்றி இதை கேட்கும் அனைவருக்குமே வார்த்தையின் சோடுகளில் புதிய விளையாட்டாதான் வார்த்தைகளும் விளையாடி காட்டுங்க. எங்கிருந்து நான் புறப்பட்டேனோ அங்கேயே நான் நிறைவடைகின்றேன், எங்கு என்னுடைய மூலமோ அங்கேயே நான் மீண்டும் முடிவடைகின்றேன். மூலவராய் யார் இருக்கின்றாரோ அவரே மூலவன் என்ற பெயரை சூட்டும் அதிபதிக்காக இக்கோவிலில் எங்கு இருப்பவர்கள் அனைவருமே மூலவர்கள் என்பதால் தான் நான் மூலத்தை வெளியிலிருந்து காட்டுகின்றேன். என் மூலம் எப்பேற்பட்டது என்பதற்கு மூலத்தையே இவ்வளவு உயர்த்தி காட்டிய என் குருநாதர் இங்கு அனைவரையுமே மூலவராய் காட்டி உச்சகட்டத்தில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் என்ற பெயருக்கு ஏன் ஐராவதம் என்ற பெயரை சூட்டி காட்டினாரோ, அனைத்திற்கும் ஆதங்கம் இல்லாத ஒரு சீடன் எங்கிருந்து புறப்பட்டானோ அவனின் உச்சம் அனைவருக்குமே மூலவனாகும் தகுதியை கொடுக்குமாயின் அவர்களுக்குள் பீடன் எப்பேற்பட்டவும், பீடாதிபதி எப்படி இருக்க வேண்டும், நாதம் எப்படி இருக்க வேண்டும், நாதபுரீஸ்வரர்கள் எப்படி இருக்க வேண்டும், வாதகர்கள் எப்படி இருக்க வேண்டும், வாத பிரகண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும், வேதத்தை பிறப்பிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத அனைத்தையுமே இந்த ஒரு கோவிலிருந்து யாராச்சும் ஒரு கைப்பிடி மண் எடுத்து இது என் நீர் தத்துவத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பிறவியே அவர்களுக்காக தலைகளாக புரட்டியும் போடப்படுங்க. அங்கே சொல்கிற வார்த்தைகள் எதுவும் பொய்யான வார்த்தைகள் இல்லைங்க, எங்களுடைய மேம்போக்கான வார்த்தைகள் நினச்சிக்கிட்டு எல்லோருமே இதை படிச்சிடாதீங்க. உச்சக்கட்ட வரலாறு என்பது எங்களுடைய உயரிய நோக்கத்தில் எங்கள் குருநாதரின் ஆதி பிரளய நாதத்திலிருந்தும் மூலத்திலிருந்தும் எடுத்து கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு துளி வாசகங்கள். இவை அனைத்தையும் யாராவது ஒருவர் தானாக சித்தன் தன் உருவிலிருந்து எடுத்து காட்டினாலும் வீணாக போவான் என்ற வார்த்தையை அவரவரின் எண்ணத்தில் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை குருவே தெளிவு, குருவே தெளிவு, குருவே அனைத்தும்ங்கிறவர்களுக்கு மட்டும்தான் உண்மையான தெளிவு புறக்கட்டும். அதுவரை எங்கள் நாதம் எங்கள் குருநாதர் குரு தவசுதனார்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. வேதத்தின் பிற்பன்னர்கள் பின்னாட்களில் இங்கிருந்து யாரெல்லாம் புறப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே எங்கள் வேத புத்திரர்களாகட்டும், அவர்களுக்கும் இந்நாத ஒளி கேட்கட்டும். அனைவருமே உலகத்தின் ஐராவதர்களாக இருக்க இந்த இடமே மிகப்பெரிய ஸ்தலமாக உருவாகட்டும்னு சொல்லி முடிக்கிறோங்க. உச்சக்கட்ட வரலாறு மீண்டும் ஆதி பிரளயத்தோடு மீண்டும் ஒரு சூடுகளில் இதனுடைய அடுத்த சூடை வெளியிடுறாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.